கையில டோக்கன் வச்சுட்டு போறாங்க. அண்ணன் குடி. அந்த அண்ணன் டோக்கன் வாங்கு. டோக்கன் கொடுங்க. இது என்ன வேலை இது? வெக்கமா இல்ல? நியாயமா நீ வேலை செஞ்சீல, உழைச்சி ஓட்ட கேளுங்க. திமுக கோட்டைன்றீங்களா? உங்க எம்எல்ஏ வந்து செஞ்ச நல்லது செஞ்ச சொல்லி ஓட்டு கேட்க சொன்ன 8000 டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்கறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மக்களை முட்டாளாக்குறீங்களா? இன்னும் நீங்க கொடுக்குற 8000 வாக்கு வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா மக்களை? எந்த டோக்கன் பாருங்க, இங்க பாருங்க, வாருக்கு வாரு எந்த பகுதிக்கு போனாலும் வாருக்கு வாரி டோக்கன் கொடுத்துட்டு இந்த திமுக எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கு. கேட்டா திராவிட மாடலுங்கிறது. எங்கு திரும்பினாலும் கூப்பன் 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 என கேடுகட்ட கூப்பன் கலாச்சாரத்தை உருவாக்க தொடங்கி இருக்கிறது திமுக. 8000 ரூபாய் கூப்பனை வாரி வழங்கிவிடுமா என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூப்பனுக்கு கை நீட்டும் தமிழக மக்களை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சூழலில் 8000 ரூபாய் மாதிரி கூப்பன்களை மக்களுக்கு வழங்கினால் அவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணைய அனுமதி பெறாமல் அச்சடிக்கப்படும் கூப்பன் மற்றும் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க கூடாது. நடத்தை விதிகளை மீறி மாதிரி கூப்பன்களை வழங்கினால் 127 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பாயும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் திமுக அஞ்சுமா? கூப்பன் கலாச்சாரம் தொடருமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது.